தாழ்த்தப்பட்டவனுக்கு என்ன ஒரு உரிமை, என்ன ஒரு நிலை, ஸ்டேட்டஸ், அதுதான் பெண்களுக்கு இந்தியாவில். இது பார்ப்பனிய காட்டுமிராண்டிகளினுடைய நாடு. இங்கிலீஷ்காரன் மட்டும் இங்க வராம இருந்திருந்தான் வைங்க, இந்நேரம் எல்லாம் இந்த காசி ராமேஸ்வரத்துல என்ன நடக்குது, மனிதக்கரையே தின்னுட்டு இருந்தான். காட்டுமிராண்டிகள் தேசம் இது. இது நாகரிகமான தேசம் அல்ல. RSS காரன் சொல்றான், எல்லாம் படிச்சுட்டு வெளியே போறீங்க, வெளியே போனா இந்திய கலாச்சாரத்தை மட்டும் மறந்துடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அங்கேயும் போய் பார்ப்பான் என்று சொல்லி பூணூல் போட்டுக்கொள், நீ அங்கேயும் போய் கவுண்டன் என்று சொல், நீ லண்டனுக்கு போனாலும் அங்கே செட்டியார் என்று சொல், நீ அமெரிக்கா போனாலும் அங்கே போய் தேவன் என்று சொல். அதுதான் இந்த RSS காரன் சொல்றது. அருண் சோரி போன்றவர்களும் இன்னும் நிறைய பேர் இருக்கான். இந்திய கலாச்சாரம் எங்கடா இருக்கு? இந்திய கலாச்சாரம் இங்க தமிழ் கலாச்சாரம் இருக்குது, வங்காள கலாச்சாரம் இருக்கிறது, மலையாளிகள் கலாச்சாரம் இருக்கிறது, ஆந்திராக்களுடைய கலாச்சாரம் இருக்கிறது, ஒரிசா மக்களுடைய கலாச்சாரம் இருக்கிறது. இந்தியா ஒரு நாடுன்னு நாங்க எப்ப ஏத்துக்கிட்டோம்? எப்படி இந்திய நாடாகும்? இது ஒரு துணை கண்டம். பல்வேறு நாடுகளை ஒடுக்கி அடக்கி, ஆயுதத்தால் அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நாடு இந்த நாடு. ஆங்கிலேயனுடைய ஆயுதம் இல்லாமல் 1500 சமஸ்தானங்களை அடக்கி ஆண்டி இருக்க முடியுமா? அதை மட்டும் விட்டானா? நேபாளம் மட்டுமல்ல, காஷ்மீர் அந்த மன்னனை ஏமாற்றி ஒரு மோசடி ஒப்பந்தம் போட்டுக்கொண்ட நேரு அங்கே நான் தேர்தலை நடத்துவேன் என்று சொல்லிவிட்டு பிறகு மக்கள் தீர்ப்பை பார்த்துக் கொள்ளலாம், இப்பொழுது நீங்கள் இந்தியாவுடன் சார்ந்து இருங்கள் என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீர்ல இங்க சர்க்கரை எத்தனை ரூபாய்னா 100 ரூபாய் ஒரு கிலோ என்று சொன்னால் அங்கே சர்க்கரை 5 ரூபாய் ஒரு கிலோ. இங்கே மண்ணெண்ணெய் 50 ரூபாய் ஒரு லிட்டர் என்று சொன்னால் அங்கே 5 ரூபாய். இன்றைக்கும் மானிய விலையிலே காஷ்மீரிலே கொடுத்து அந்த மக்களை தடுத்து நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற இந்திய அரசு, இந்த அரசு இப்ப புதுசா என்ன சூழ்ச்சி பண்றான்னா, பார்ப்பனர்கள் சூழ்ச்சி ஒரு காலத்துல முடிஞ்சது. ஆனால் ரிமோட் கண்ட்ரோல் அவங்கிட்ட தான் இருக்குது. சூத்திரம் என்ன ஆட்டம் வேணா போடலாம். தலைமைச் செயலகத்திலே அமர்ந்திருக்கிற IAS ஆபீசர்கள், தலைமைச் செயலகத்திலே இருக்கக்கூடிய IPS ஆபீசர்கள் எல்லாம் யார் என்று பாருங்கள். ஒன்னு வடநாட்டு பார்ப்பானாக இருப்பான், இல்லாட்டி தமிழ்நாட்டு பார்ப்பானாக இருப்பான். தப்பித்தவறி இங்கே இருக்கிற சூத்திரன் இருப்பான். அதிலும் தப்பித்தவறி இங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டத்தில் ஒருத்தன் வருவான். அவ்வளவுதான். இது இந்தியா நாட்டில் இருக்கிறது பேர் ஜனநாயகன் பேரா? எப்படி ஜனநாயகம்? நான் கேட்கிறேன். ஜனநாயகம்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு மாற்றம் வரணும், அப்படிதானங்க ஜனநாயகம்? ஆமா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓட்டு போடுறோமே, மாற்றம் வருது. ஆமா வருது. யார்கிட்ட வருது? ஆளுகிறவர்களிடம் மாற்றம் வருகிறது. அரசியல்வாதியை மட்டும் நீங்க 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றுகிறீர்கள். இந்தியாவில் மொத்தம் 3 தூண் இருக்கு. ஒன்னு ஆளுகிற தூண், இன்னொன்னு நீதியை கொடுக்கிற ஒரு தூண், இன்னொன்னு நிர்வாகம்ங்கிற ஒரு தூண். நீ ஆளுகிற தூணை மட்டும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கிறாய். ஆனால் ஒரு 20 வயதிலே உள்ளே நுழைந்த ஒரு பார்ப்பான் 58 வரை நிர்வாகத்தில் அவன் IAS அதிகாரியாக தமிழ்நாட்டில் இருந்துட்டே இருப்பான். அவனை மாற்றுவதற்கு இந்த மக்களிடம் ஏதாவது அதிகாரம் இருக்கிறதா? வேணும்னா அந்த IAS ஆபீசரை திருநெல்வேலியிலிருந்து கோயம்புத்தூருக்கு மாத்தலாம், கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோட்டுக்கு மாத்தலாம். அவ்வளவுதான். அவன் எங்க போனாலும் அவனுடைய வேலையை அவன் செஞ்சுட்டே இருப்பான். மாற்ற முடியுமா? இங்கே இருக்கிற நீதிபதிகள், கனிமொழிக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது என்று சொல்கிற நீதிபதிகள் யார்? யார்? அவர்களுக்கு அவங்களை மாத்துறதுக்கு மக்களுக்கு உரிமை இருக்கா?
கேட்கிறேன். நாட்டை தீர்ப்பு அவன் தான் சொல்றான், உச்ச நீதிமன்ற தீர்ப்பே முடிவானதுங்கிறான். அப்படின்னா அந்த தீர்ப்பை மாற்றுவதற்கு, அந்த தீர்ப்பை சொல்றவனை மாற்றுறதுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கா? இல்ல. ஆக இந்தியாவில் இருப்பது மக்கள் நாயகம் அல்ல, மக்கள் குடியரசு அல்ல. இது ஏமாற்றுகிற ஒரு வேலை. இதுக்கு என்ன தீர்வு? என்ன? காஷ்மீரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான், தனி தெலுங்காவை விடமாட்டாங்க சொல்றான், இங்க இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கேரளாக்காரன் நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், கன்னடத்துக்காரன் அவனும் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு எக்ஸஸ் ஆனா நீ பிடிச்சா பிடிச்சுக்கோ இல்லாட்டி போன்னு அப்படியே விடுறான். நீ என்ன ஆனாலும் எங்களுக்கு கவலை இல்ல, எனக்கு மிதமிஞ்சு போனா உனக்கு தூக்கி கொடுப்பேன், இல்லாட்டி தரமாட்டேன். என்ன செய்ய முடியும்? இங்க இருக்கிற சட்டமன்றத்தில் இப்ப எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆஹா, அம்மையார் வந்தாங்க, போட்டாங்களே பாருங்க ஒரு தீர்மானம். ஆஹா, ராஜபக்சாவை போய் பேசுங்க, அணுகுங்க சொல்றாங்க, கட்சித்தீவை மீட்கணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா சட்டப்பேரவையினுடைய அந்த, நீங்க கூர்மையாக கவனித்து படித்து பாருங்கள், ராஜபக்சாவை குற்றவாளி என்று ஐநாவுடைய எந்த அறிக்கையும் சொல்லவில்லை என்றுதான் அந்த அறிக்கையை சொல்லுது. சரிங்களா? சட்டமன்றத்தில் அந்த அம்மா படிக்கிறாங்க, ராஜபக்சாவை சர்வதேச போர் குற்றவாளி என்று அறிவின்னு இங்க இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் அலறிக்கிட்டு இருக்கான். என்ன எங்க போய் முடியுது? இதெல்லாம் ஒண்ணும் நடக்க போறது இல்ல. இந்த மாதிரி தீர்மானங்கள் இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்திலே எத்தனையோ தீர்மானங்கள் நிறைவேற்றி குப்பை கூடைக்கு போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் மக்களுடைய மறதி தான் இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சொத்து. எத்தனை தீர்மானங்கள் தமிழ்நாட்டில்! இது வெறும் மசோதா மன்றம், இது சட்டமன்றம் கிடையாது. இந்த தீர்மானத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் எல்லாம் ஒண்ணு கிடையாது டெல்லி அரசு. சரி, நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில், நான் எல்லா மாநிலத்தையும் எடுக்க விரும்பலைங்க, தமிழ்நாட்டை மட்டும் குறித்து பேச விரும்புகிறேன். இங்க இருக்கிற 1.25 கோடி ஒடுக்கப்பட்ட மக்கள். இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்றால் நான் அதை எப்படி குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், பேராசான் மார்க்ஸ் அவர்கள் சர்வதேச தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேலை செய்கிறவன் தொழிலாளி, தொழிற்சங்கம் அமையுங்க. தொழிற்சங்கம் அமைச்சு வெறும் சந்தா மட்டும் வசூல் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன? தொழிற்சங்கம் அமைச்சு சந்தா மட்டும் வசூல் பண்ணிட்டு இருக்காதீங்க. தொழிற்சங்கம் அரசியல் அதிகாரம் பெற்று அந்த தொழிலாளர்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னான் பேராசான் கார்ல் மார்க்ஸ். நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த 1.25 கோடி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பல்லர், பறையர், சக்கிலியர், அதோடு கூட இன்னும் சில மக்கள், அத்தனை பேரும் தொழிலாளர்கள் என்று நான் சொல்கிறேன். அப்ப இந்த தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். இதாங்க விஷயம். இதுக்கு என்ன வழி? இதுக்கு வழி கண்டுபிடிக்காவிட்டால் எந்த தீர்வும் கிடைக்காது. நீங்க இங்க இருக்கிற பால்ராச மாத்து, இங்க இருக்கிற ஜெயராமன் தப்பு பண்ணாரு, பிரகாசத்தை மாத்து, ஒரு கதையும் வேகாதுங்க. நீ என்ன நாயே பேயே திட்டினாலும் ஒரு கதையும் இங்க நடக்க போறதில்லை. இங்கே நம்முடைய தோழர், பேரவையினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் தீபா அவர்கள் ஒரு அருமையான கருத்தை இங்கே பதிவு செய்து போனாங்க. இந்து மதத்தை பற்றி பதிவு செய்தாங்க. இந்த இந்து மதம்ங்கிறது தான் இந்திய கலாச்சாரம் பண்ணாலே அதுதானுங்க. பார்ப்பனிய மதம் தான் இந்து மதம்லாம், அதுக்கு பேர் கிடையாது, வேத மதம், அவ்வளவுதான். இந்து மதம்ங்கிற பேரே பின்னாடி வந்ததுதான். அதற்கு பேர் வேத மதம். வேதம் என்பது பார்ப்பானுக்கு சொந்தம். பார்ப்பனிய மதம்